இந்த உலகத்திலேயே சீக்கிரமா பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழி ஸ்டாக் மார்க்கெட். இதுல மெயினா 4 வழிகள் மூலமா சம்பாதிக்க முடியும். இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். சோ இப்போ ஒரு கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ஏன் காசு போடுறோம்? இதனால என்ன ஆகும்? நமக்கு எப்படி லாபம் வரும்? சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரேடிங்கோ இல்ல இன்வெஸ்டிங்கோ பண்றத பொறுத்து நம்மளுடைய காசு மீது certain percentage ரிட்டர்ன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெஸ்டிங்ல per month 1 to 2% இருந்து ட்ரேடிங்ல 4 to 10% வரைக்கும் கிடைக்கலாம். அண்ட் இது கண்டினியூவா தொடர்றப்போ கம்பவுண்டிங் எஃபெக்டால நமது பணம் வேகமா பெருகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிகினரா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியலனாலும் இந்த வீடியோல ரொம்பவே சுலபமா புரியுற மாதிரி பேசிக்ல இருந்து டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல 3 கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு. ரெண்டாவது, எவ்வளவு அமௌண்ட் தேவை ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண. அண்ட் தேர்ட், எக்ஸாக்ட்லி எவ்வளவு நாலேஜ் தேவை அண்ட் இதை எப்படி கத்துக்கிறது. சோ ஃபர்ஸ்ட், ஹைலி ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஹைலி ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ட்ரேடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரியான ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்த்திருப்பீங்க. சிலர் ஒரு நாள்லயே லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சதை காமிச்சிருப்பாங்க. இல்ல சில வீடியோஸ்லயோ கம்மி கேபிட்டல் வச்சு அதிகமான ப்ராஃபிட்டையோ earn பண்ணத பார்த்திருப்பீங்க. அப்ப மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறதுலயே ரொம்பவே வாலடைல் அண்ட் ரிஸ்கி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இங்க பல தடவை என்ன ஆகும்னா, நினைச்சுக்கோங்க, நீங்க காலையில ஒரு ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறீங்க, 1000 ரூபாய் ஓடுது. அப்போ அதே நாள்ல சில மணி நேரத்திலேயே அந்த பிரைஸ் 2000 ரூபாய், 5000 ரூபாய் இல்ல 10,000 கூட ஆயிரலாம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படி நீங்க ஒரு பெரிய அமௌண்ட்டுடன் ட்ரேட் பண்ணீங்கன்னா, லைக் 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், அப்ப நீங்க ஒரே நாள்லயே லட்சக்கணக்கான ப்ராஃபிட் பாப்பீங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஆப்போசிட்டா கூட நடக்கலாம். நீங்க டிப்ளாய் பண்ண மொத்த கேபிட்டல் 50,000 ரூபாவோ 1 லட்சம் ரூபாவோ வெறும் சில மணி நேரத்திலேயே ஒரு நாள்லயே ஜீரோவா கூட ஆயிரலாம். அண்ட் உங்க எல்லா காசையும் சிட்டிக் போடுற நேரத்துல இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங், ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேம். சோ இப்போ ஒரு கேள்வி, இது எப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல 50,000 விட அதிகமான ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனா ஆப்ஷன் ட்ரேடிங்காக நமக்கு வெறும் 180 ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் தான் இருக்கு. அண்ட் மக்கள் அதிகபட்சமா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில தான் ட்ரேட் பண்ணுவாங்க. வெல், ஆப்ஷன்ஸ் பேசிக்கலி இது பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட். இங்க நீங்க ஆக்சுவலா எந்த ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸையும் பை பண்றது இல்ல, பதிலாக நீங்க அதுக்கு ரிலேட்டடா ஒரு கான்ட்ராக்ட் பை பண்ணுவீங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த கான்ட்ராக்ட்னா என்ன? கான்ட்ராக்ட் வந்து ரெண்டு பார்ட்டிக்கு இடையே நடக்கிற ஒரு அக்ரிமெண்ட். இத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு பெட் வைக்கிறீங்க, நெக்ஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி 50 விட அதிகமான ரன் ஸ்கோர் பண்ணுவாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் சொல்றாரு, அப்படி நடக்கிறது கஷ்டம், விராட் கோலி 50 விட கம்மியான ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாருன்னு அவர் சொல்றாரு. சோ இப்போ நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு நடுவே ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க. என்னன்னா, விராட் கோலி 50 விட எவ்வளவு அதிகமான ரன்ஸ் அடிக்கிறாரோ அந்த ஒரு ரன்க்கும் உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு. 50 விட கம்மி ரன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஒரு ரன்க்கும் நீங்க 1000 ரூபீஸ் அவருக்கு தர வேண்டியது இருக்கும். சோ டெக்னிக்கலி நீங்க இங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பர்சன் இந்த ஒரு பெட் வைக்கிறாரோ, அதாவது விராட் கோலி வந்து 50 விட அதிகமான ரன் அடிப்பாருன்னு, அதாவது நீங்க அப்ப உங்களுக்கு இந்த பெட்ல அன்லிமிட்டெட் காசு சம்பாதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா விராட் கோலி 50க்கு மேல 100, 180, 200 ஏன் எவ்வளவு நாள ரன் ஸ்கோர் பண்ணலாம். பட் அதே எந்த ஒரு பர்சன் விராட் கோலி கம்மியான ரன் ஸ்கோர் பண்ணுவாருன்னு பெட் வைக்கிறாரோ, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட், அப்ப அவருக்கு 50,000 விட அதிகமான காசு ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல. ஏன்னா விராட் கோலி மேக்ஸிமம் 0ல அவுட் ஆக முடியும், அதை விட கம்மியாக முடியாது. வெல், ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடக்குது. ஆப்ஷன் பையர் அண்ட் செல்லர் வந்து ஒரு ஸ்டாக் மீது பெட் வைப்பாங்க. ஒரு ஸ்பெசிபிக் டேட் வரைக்கும், லைக் மந்த் எண்ட் இல்ல வீக்கெண்ட் வரைக்கும் ஒரு ஸ்டாக் வந்து அதோட டார்கெட்டட் பிரைஸ்க்கு மேல போகும் இல்ல கீழே வரும்னு. எப்படி நம்ம இதுல 50 வந்து ஒரு டார்கெட்டட் ரன்னா வச்சோமோ, அதே போலயே ஆப்ஷன்ஸ்லயும் ஒரு டார்கெட் பிரைஸ் இருக்கு. இத ஸ்ட்ரைக் பிரைஸ்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஸ்டாக் வந்து டார்கெட் பிரைஸ்க்கு மேல போச்சுன்னா அப்ப அதனால ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அதே போகலனா அப்ப அதனால ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கால் ஆப்ஷன், ரெண்டாவது புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன்ல அப்படி ஸ்டாக் பிரைஸ் மேல போச்சுன்னா அப்ப பையருக்கு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் புட் ஆப்ஷன்ல அப்படி ஸ்டாக் கீழே போகுதுன்னா அப்போதைய பையருக்கு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா அதிகமான எக்ஸ்பர்டீஸ் தேவை. ஏன்னா இதுல தான் அதிகமான ப்ராஃபிட் இல்ல அதிகமான லாஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி எதுவுமே தெரியலனாலும் ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல இது எப்படி பண்ணணும்னு கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா இப்பவே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள ஒரு 100 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நான் ஒரு சூப்பர் வீடியோ சீக்கிரமாவே ரெடி பண்ணி போடுறேன். அடுத்தது நம்ம செகண்ட் கேட்டகரியை பார்க்கலாம், இன்ட்ராடே ட்ரேடிங். இதுல ஆப்ஷனுக்கு கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மி ரிஸ்க் தான். பட் ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிஸ்க் இருக்கு. இப்போ இதோடைய மெயின் ஃபீச்சர் என்னன்னா, இதுல நீங்க ஒரு ஸ்டாக்க ஒரே நாள்ல வாங்கி அதே நாளே செல் பண்ணிடணும். இப்போ இதுலயும் அதிகமான ரிஸ்க்
ரிஸ்க். ஏன்னா இதுல நம்ம மார்ஜின் வாங்குவோம். மார்ஜினுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா கடன். நீங்க புரோக்கர் கிட்ட இருந்து வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நினைச்சுக்கோங்க, உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்கு ட்ரேடிங் பண்றதுக்கு. அண்ட் உங்களுக்கு அதோட 5 மடங்கு, அதாவது 5 டைம்ஸ் மார்ஜின் கிடைக்குது. அப்ப நீங்க 10,000 ரூபாய்க்கு பதிலா 50,000 ரூபாய் வச்சு ட்ரேடிங் பண்ணலாம். அண்ட் இதுக்காக புரோக்கருக்கு கிட்ட இருந்து ஒரு சின்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. சோ இதனால பெனிஃபிட் என்னன்னா, அப்படி நீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் பண்றீங்க, அது வந்து ஒரே நாள்ல 5% அதிகமாக போகுது. இந்த கேஸ்ல அப்படி நீங்க வித்அவுட் மார்ஜின் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு வெறும் 5% ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும். அதாவது 10,000 ரூபாய் மீது 500 ரூபாய் ப்ராஃபிட். பட் ஆனா 5x மார்ஜின் மூலமாக நீங்க ஆக்சுவலி 10,000 கீழ 50,000 வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. இதோட 5% ப்ராஃபிட், அதாவது ஒரே நாள்லயே 2,500 ரூபாய். சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய சின்ன கேபிட்டல் 10,000 ரூபாய் மீது ஒரே நாள்லயே 2,500, அதாவது 25% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. பட் அதே இதுக்கு உல்டாவா நடந்துருச்சுன்னா அண்ட் உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டுருச்சுன்னா அப்ப உங்களுடைய ஒரு நல்ல கேபிட்டலை நீங்க ஒரே நாள்லயே இழக்க கூடும். சோ இங்க பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து கவலை இருக்காது. இந்த ஸ்டாக் வந்து லாங் டர்ம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், இது ஒரு பெனி ஸ்டாக்கா இல்ல நல்ல பிசினஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வெறும் ஒரே நாள்லயே பை பண்ணி விக்கணும். சோ இதனாலேயே ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்ணுவாங்கன்னா, எது வந்து ரொம்பவே வாலடைலா இருக்குதோ, அதாவது அதிகமா நியூஸ்ல வருது, ஹாட்டா இருக்குது, அண்ட் அப்படி ஒரே நாள்லயே 2,000 ரூபாய், 5,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a good day. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, அப்படி எதனா ஒரு ட்ரேடர் அப்படி அவருடைய டிமேட் அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கான ப்ராஃபிட் ஷோ பண்றாருன்னா அப்ப மோஸ்ட் ப்ராபபிலி அவர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வாய்ப்பு இருக்கு இது அவருடைய லக்கி டேவா கூட இருந்திருக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான ஸ்கிரீன்ஷாட்ஸை பார்த்துட்டு மக்கள் ரொம்பவே கிரீட் ஆகி உடனே ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு நாலேஜும் இல்லாம சரியா ரிசர்ச் பண்ணாம அண்ட் அவங்களுடைய மதிப்புள்ள காசை இழந்துறாங்க. இதுல அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட ஏபிசிடி கூட தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இதுக்காகவே நான் உங்களுக்கு சில ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். சோ தட் நீங்க ட்ரேடிங் பண்றப்போ இந்த விஷயம்லாம் பண்ணா உங்களுடைய லாஸ் கம்மியாகும். பட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரியான வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு பின்னாடி என்னோட ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேல்யூ இன்வெஸ்டர் பெஞ்சமின் கிரஹாம் என்ன சொல்லிருக்காருன்னா, அப்படி உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணணும்னா அண்ட் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்றதுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா சோ அதுக்காக நீங்க ஒரு செப்பரேட்டட் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க முழு கேபிட்டலோட 10% விட அதிகமான காசு யூஸ் பண்ணாதீங்க ட்ரேடிங்க்கு. அண்ட் எப்பவுமே உங்களோட ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் அக்கவுண்ட்டை மிக்ஸ் பண்ணாதீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த டிமேட் அக்கவுண்ட்னா என்ன? எப்படி உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்குதோ உங்களோட பேங்க்ல நீங்க காசு வச்சுக்கிறீங்களோ அதே போலயே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல ட்ரேட் பண்றதுக்கோ உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் இருக்கணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல ஒரு ட்ரஸ்டட் புரோக்கரோட லிங்க் கொடுத்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. சோ ட்ரேடிங்கான ஃபர்ஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து ரிஸ்க் பர் ட்ரேட். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நினைச்சுக்கோங்க, நீங்க 1 லட்சம் ரூபாய் வச்சு ட்ரேடிங் ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட வெறும் அவ்வளவு காசு தான் இருக்குது. அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க முதல் ட்ரேட்லயே 50,000 போட்டுறீங்க. சோ இந்த இடத்துல நீங்க உங்க கேபிட்டலோட 50% ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. பிகாஸ் அப்படி நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ப வாய்ப்பு இருக்கு இந்த மொத்த காசு ஒரே நல்ல ஜீரோவா கூட ஆயிரலாம். சோ இந்த தருணத்துல நீங்க ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல வந்துருவீங்க. பிகாஸ் வேற இந்த 50% லாஸ் ரிகவர் பண்றதுக்கு உங்களுக்கு 100% ப்ராஃபிட் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். திரும்ப அந்த 1 லட்சம் ரூபாய் கேபிட்டலுக்கு வர. பட் அதே நீங்க 90% லாஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு 900% ப்ராஃபிட் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். அப்பதான் உங்களால உங்களுடைய 1 லட்சம் ரூபாய் கேபிட்டலை ரிகவரி பண்ண முடியும். இதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து ரிஸ்க் பர் ட்ரேட் மீது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது ஐடியல் கேஸ் பார்த்தோம்னா அதிகபட்ச ட்ரேடர்ஸ் 2% விட அதிகமான ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதாவது இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் வச்சு ட்ரேடிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க ஒரு ட்ரேட்ல 2,000 ரூபாய் விட அதிகமான ரிஸ்க் எடுக்க கூடாது. பட் அதே உங்களோட கேபிட்டல் ரொம்பவே சின்னதா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க மேக்ஸிமம் 4% ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு ட்ரேட்ல. அண்ட் அடுத்த பேசிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து ஸ்டாப் லாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப பேசிக்கான டூல். ஸ்டாப் லாஸ் பேரை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகாம காப்பாத்தும். இங்க நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட்டை விட அதிகமான லாஸ் வரக்கூடாதுன்னு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிடுறீங்க. இதனால என்ன ஆகும்னா அப்படி மார்க்கெட் வந்து ராங் டைரக்ஷன்ல போச்சுன்னா அப்ப உங்களுடைய ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆயிடும் ஒரு சின்ன லாஸ் உடன். எந்த இடத்துல நீங்க பவுண்டரி செட் பண்ணீங்களோ. அண்ட் அந்த ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா வெறும் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் சுத்தமா இல்ல. ஏன்னா லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் உங்களுடைய சொந்த ஸ்டாக் வந்து லாஸ்ல போகிறத பார்த்தாங்கன்னா அண்ட் அப்படி அவங்களுக்கு அந்த கம்பெனி மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்ப வாய்ப்பு இருக்கு அவங்க அதிகபட்சமா பை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இத பத்தின ஒரு டீடைல் கம்பேரிசனோ நம்ம இனி வர வீடியோஸ்ல பாப்போம். அண்ட் இதுக்கு அப்புறம் வருது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இதோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து ஸ்டாக் பிரைஸ் கூடவே அதிகரிச்சுட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஸ்டாக் 100 ரூபாய் பிரைஸ்ல வாங்குறீங்க அண்ட் 90ல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் செட் பண்றீங்க. அண்ட் அந்த ஸ்டாக் 100ல இருந்து 500க்கு போய் அண்ட் திரும்பவும் 90க்கு வந்துருச்சுன்னா அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை இழந்துட்டீங்க. பிகாஸ் நீங்க அந்த ஸ்டாக்கை 500 ரூபீஸ்ல செல் பண்ணிருக்கலாம். சோ இதுக்காக தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்
சார்ட்ல உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டோ அதிகரிச்சுட்டே இருக்கும் உங்க ஸ்டாக் பிரைஸ்க்கு அக்கார்டிங். அண்ட் எந்த ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட் வருதோ அங்க இருந்து 10 ரூபாய் கம்மியாகிறதுனால இல்ல எந்த ஒரு பிரைஸ் நீங்க செட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கீழே வந்ததுமே செல் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கலி பிளேஸ் ஆயிடும். அதாவது இப்போ இந்த ஸ்டாக் வந்து 500 ரூபாய்க்கு போயிருந்துச்சுன்னா அப்போ 490லயே அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் நம்மளோட தேர்ட் கேட்டகரி ஸ்விங் ட்ரேடிங். சோ இதுக்கு நீங்க உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து எதனா ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய பை பண்ற ப்ராசஸ் வந்து நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டிங் வாங்குவீங்களே அதே மாதிரி சிமிலர் தான். நீங்க தேவைனா அந்த ஸ்டாக்கை ஒரு வாரத்துக்கு ஹோல்ட் பண்ணுங்க, ஒரு மாசத்துக்கு ஹோல்ட் பண்ணுங்க, 2 மாசத்துக்கு ஹோல்ட் பண்ணுங்க, இல்ல 2 வருஷத்துக்கு கூட ஹோல்ட் பண்ணலாம். பட் இதுலயும் லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா இங்க நீங்க பேசிக்கலி சார்ட் படிப்பீங்க. நீங்க சார்ட்டை ரீட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு, அதாவது இப்போ இது ரொம்ப நாளா கீழே போயிட்டு இருக்கு, இப்போ மேல போகும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உங்களோட இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செல் பண்றதா இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. அந்த கம்பெனி என்ன பண்ணுது, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்காங்க, அண்ட் அந்த கம்பெனி என்னென்ன விஷயம் எல்லாம் பிசினஸ் பண்ணுதுன்னு. சோ ஸ்விங் ட்ரேடிங்ல மிச்ச ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணா ரொம்பவே கம்மியான ரிஸ்க் இருக்கும். பிகாஸ் ரொம்பவே குறைஞ்சபட்ச ஸ்டாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸோ அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஜீரோ ஆகும். பட் அதே போலயே உங்களுக்கு இங்க ப்ராஃபிட்டோ அந்த அளவுக்கு அதிகமா கிடைக்காது. அண்ட் அதுவும் உங்களுக்கு லாங் டர்ம்ல தான் கிடைக்கும். லைக் 1-2 வாரம் இல்ல 1-2 மாசத்துக்கு அப்புறமா. சோ இப்போ பார்க்கலாம் ஃபைனலி ஃபோர்த் கேட்டகரி லாங் டர்ம் இன்வெஸ்டிங். வெல் இது என்ன மாதிரியான ஒரு கேட்டகரினா இதுல பொதுவா மக்கள் மிச்ச ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ட்ரை பண்ண பிறகு தான் வருவாங்க. ஏன்னா இங்க நீங்க சீக்கிரமா காசு சம்பாதிக்க முடியாது. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் மக்களுக்கு இது போரிங்கா தோணுது. அண்ட் இதுல காசு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதோ இருக்கும். சோ இதுக்காகவே நம்ம முதல்ல பாப்போம் நீங்க ட்ரேடிங் இல்ல இன்வெஸ்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும்னு. சோ ஆப்ஷன்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா இருக்கத்திலேயே ரொம்ப கம்மியான காசு தேவைப்படும். நீங்க குறைஞ்சபட்சம் 2000 இருந்து 5000 ரூபாயில இருந்து கூட ஆரம்பிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி அப்படி நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா அப்ப இது 5 மடங்கு 10 மடங்கு கூட அதிகமாகலாம், இல்ல 0 கூட ஆயிரலாம். அண்ட் இதுக்கு அடுத்தது வருது இன்ட்ராடே ட்ரேடிங். வெல் உங்களுக்கு இங்க மார்ஜின் கிடைக்கிறதுனால இங்க நீங்க 20000 இருந்து 50000 ரூபாய் கேபிட்டல் வச்சு கூட ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்கோ அதிகபட்சம் 2-3% அதிகமாகலாம். சோ 50000 கேபிட்டல் மீது நீங்க 5% மார்ஜினுடன் அப்படி நீங்க 2% ப்ராஃபிட் சம்பாதிச்சாலோ அப்ப உங்களுடைய ஒரு நாள் ப்ராஃபிட் கிடைக்கும் 5000 ரூபாய். அண்ட் மினிமம் நீங்க அட்லீஸ்ட் இது வச்சு எய்ம் பண்ணுவீங்க. அண்ட் அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங்காக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் இல்ல அதை விட அதிகமான கேபிட்டல் தேவைப்படும். ஏன்னா இப்போ உங்களோட ஸ்டாக் வந்து ஒரு மாசத்துல அதிகபட்சம் 10% மேல போச்சுன்னா அப்போ இந்த 1 லட்சத்து மீது நீங்க 10000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு முழு மாசத்துல இதை விட கம்மியா சம்பாதிக்கிறீங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரேடிங்காகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படும். பிகாஸ் ஞாபகம் இருக்குல்ல நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சாப்டர்ல பொசிஷன் சைஸ பத்தி பார்த்தோமே. நீங்க 2 இருந்து 4% விட அதிகமான கேபிட்டலை ஒரு ட்ரேட்ல போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நினைச்சுக்கோங்க, நீங்க உங்க கேபிட்டலோட 4% 20000 ரூபாய் நீங்க ஒரு ட்ரேட்ல போடுறீங்க. அப்ப இதன் பிரகாரம் உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் கேபிட்டல் இருக்கணும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதுக்கு. அதை இன்னொரு பக்கம் நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கேயும் நீங்க 2000 ரூபாய் 5000 ரூபாய் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். எதனா ஒரு கம்பெனியோட 1-2 ஸ்டாக் பை பண்ணி. ஆனா இந்த இடத்துலயும் இந்த சின்ன அமௌண்ட் வச்சு நீங்க கோடீஸ்வரன் ஆயிட மாட்டீங்க. வேற இங்க வித்தியாசம் என்னன்னா ஷார்ட் டர்ம்ல உங்களோட மொத்த காசு 0 ஆயிடாது. பட் இங்க சிறப்பு அம்சம் என்னன்னா அப்படி நீங்க டிசிப்ளின்டா ரெகுலரா வந்து ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அப்ப லாங் டர்ம்ல ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு ஒரு நல்ல வெல்த் உருவாக்கி கொடுக்கும். பிகாஸ் நீங்க இன்வெஸ்டிங்ல எவ்வளவுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா கம்பவுண்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ இந்த 4 விஷயத்துல உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் தேவைப்படும்ன்றத பாப்போம். சோ ஸ்விங் ட்ரேடிங்ல இருக்கத்திலேயே ரொம்ப கம்மியான நாலேஜ் அண்ட் எஃபர்ட் தேவைப்படும். இது இருக்கத்திலேயே ரொம்பவே ஈஸியான ட்ரேடிங் ஸ்டைல். ஏன்னா இதுல நீங்க வெறும் கொஞ்ச நெஞ்ச சார்ட் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். மூவிங் ஆவரேஜ், கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன், கோல்டன் கிராஸ் ஓவர் அண்ட் டெட் கிராஸ் ஓவர், இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் அனலைசிஸ் கத்துக்கிட்டு நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். அண்ட் முழு மாசத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு 2-3 வாட்டி தான் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப நீங்க உங்களுடைய லீவ் டைம்ல நீங்க பண்ணலாம். அடுத்தது 2வது நம்பர்ல வருது இன்ட்ராடே. இதுக்காக நீங்க ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் லைக் ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், RSI, மூவிங் ஆவரேஜ் அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கும். அதாவது உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் சார்ட் கத்துக்க வேண்டியது இருக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதுக்கு. இதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸ்க்கு இருக்கத்திலேயே அதிகமான நாலேஜ் தேவைப்படும். இன்ட்ராடேக்காக நீங்க என்ன கத்துக்குவீங்களோ அதை கத்துப்பீங்க. ஆனா அதன் கூடவே உங்களுக்கு ஆப்ஷன் செயின் அனலைசிஸ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆப்ஷன் கிரீக்ஸ் லைக் டெல்டா, காமா, தீட்டா, வீகா இதெல்லாமே உங்களுக்கு கத்துக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் மெஷர் இருக்கும். அண்ட் இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிரீக் இருக்கு நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங்கோட ஒரு அன்ரிட்டன் ரூல் இருக்குது. 90-90-90 ரூல். 90% ட்ரேடர்ஸ் அவங்க ஆரம்பத்தோட 90 டேஸ்லயே அவங்க 90% கேபிட்டலை லூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த விஷயத்தை செபி கூட லாஸ்ட் இயர் ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்லயே சொல்லிருக்காங்க. என்னன்னா 80% ட்ரேடர்ஸ் இந்தியால லாஸ் ஆகுறாங்களா. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ஒரு பிசினஸ் மாதிரி எடுத்துக்கணும். எப்படி நீங்க இன்ஜினியர் ஆகிறதுக்கோ இல்ல டாக்டர் ஆகிறதுக்கோ அதை
படிக்கிறதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் டைம் கொடுக்குறீங்களோ அதே போலயே ட்ரேடிங்க கத்துக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசமாச்சும் டைம் கொடுக்கணும். அண்ட் அடுத்த 6 மாசத்துல தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது, உங்க எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நீங்க இத ஒரு பெரிய கேபிட்டலுடன் தொடரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும்னு விரும்பினா கூட மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களுக்கு கூடி சீக்கிரத்திலே ஒரு நல்ல வீடியோ ரெடி பண்ணி தரேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.